அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. அப்பனுக்கு செய்கின்ற அபிஷேகங்களில் ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படணும் அப்படின்னா அது அன்னாபிஷேகத்தை சொல்லலாம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதுலேயும் குறிப்பாக இந்த அன்னாபிஷேகம் செய்யும் பொழுது ரொம்பவே அற்புதமானதாக இருக்கும். ஒரு சொர்க்கத்தையே பார்த்தது போல ஒரு உணர்வு அங்கே ஏற்படும். அப்படிப்பட்ட அருமையான திருநாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஐப்பசி மாதம் வருகின்ற பௌர்ணமி திதியில் செய்யப்படுகின்ற அந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது. அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் அன்னாபிஷேகம் செய்வாங்க. ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி திதி வருகின்ற அந்த நாளிலே செய்யக்கூடிய அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறது. அந்த வகையில் நவம்பர் 15ஆம் தேதி சிவ ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது வெகு சிறப்பாக செய்யப்படும். அந்த அன்னாபிஷேகத்தோட தத்துவம் அப்படிங்கிறது பார்க்கும் எல்லாம் சிவம் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் இருக்கும். குறிப்பாக உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது எல்லாமே சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம உணவுப் பொருட்களாக சிவத்தை உள்ளெடுத்து கொண்டு இந்த உயிர் ஆன சிவமும் அதனுடன் இரண்டர கலந்த நிலையிலே நம்மை வாழ வைக்கின்றது அப்படிங்கிறத இந்த தாற்பயம் நமக்கு உணர்த்தும். அதனால தான் நம்ம பெரியவங்க உணவை வீணடிக்காதீங்க, ஒவ்வொரு பருக்கையிலும் அவரவர் பெயர் எழுதியிருக்குன்னு சொல்லி நம்மளோட வளர்ப்பு அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதுலேயும் குறிப்பாக அரிசியை வச்சு அந்த அன்னாபிஷேகம் பச்சரிசியில் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா சந்திரன் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய முழு பொலிவுடன் இருப்பார் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம். சந்திரனுக்கு உகந்த தானியமாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தானியத்தை முதன்மையாக கொண்டு பச்சரிசியில் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அந்த சிவலிங்கத்தின் மீது அந்த அபிஷேகம் செய்வது போல் அலங்காரமே செய்வார்கள். அவ்வாறு செய்து பூஜையெல்லாம் நடக்கும். காய்கறிகள், கனி வகைகள், பழ வகைகள் எல்லாத்தையும் கொண்டு அலங்காரம் செய்வார்கள். அடியேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து பொருளும் சிவமயமே அப்படிங்கிற தாற்பயத்தை உணர்த்தும் வகையிலே அன்றைய தினத்தில் இந்த உணவுப் பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்வார்கள். அதுலேயும் குறிப்பாக அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபெருமானை தரிசிப்பதற்கு ஈடாகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதை 2 வகையில் இதை செய்யலாம். இப்போ நம்ம வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலேயே அன்னாபிஷேகம் செய்யலாம், தவறில்லை. இல்லை எங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை, நான் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு போகலாம் என்று இருக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்றும் இந்த அபிஷேகத்தை காணலாம். அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ வீட்டிலிருந்து நீங்கள் அன்னாபிஷேகம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது முழுமையாக பொருட்செலவுகள் எல்லாமே நாமளே செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்மளால் வீட்டில் செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் படங்களை வைத்து செய்யலாமானா வேண்டாம், நீங்கள் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு போயிடுங்க. எப்போவுமே அடியேன்னு சொல்வது இது போல் ஒரு சிறப்பான நிகழ்வை ஆலயத்தில் சென்று கடைபிடியுங்கள் அப்படிங்கிறது தான். அது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அது கூட்டு பிரார்த்தனை நடக்கக்கூடிய ஒரு இடம். எல்லாத்தோட மனமும் அந்த அர்ச்சனை அபிஷேகத்தில் இருக்கிறது அப்படிங்கும்போது ஒருமித்த மனதுடன் செய்யப்படுகின்ற பிரார்த்தனைக்கு ரொம்ப அதிக ஆற்றல் உண்டு. அப்படிங்கிறதுனால தான் ஆலயத்திற்கு போங்க அப்படின்னு அடியேன் எப்போவுமே சொல்கிறது. இப்போ ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரிசியோ காய்கறிகளோ பழ வகைகளோ ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். அது கொஞ்சம் முன்னதாக கொடுத்துருங்க. அதனால தான் இந்த பதிவை நான் அடியேன் முன்னதாகவே கொடுக்கின்றோம். ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னாடி அரிசி வாங்கி கொடுக்குறவங்க அது எல்லாமே என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ 16 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் என்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்க முடியுதோ கெட்டு போகாத பொருளாக இருந்தால் முன்னாடியே வாங்கி தந்துடுங்க. பால் தயிர் போன்ற விஷயங்களை நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அன்னாபிஷேகம் 15ஆம் தேதி அன்றைய தினத்தில் நம்ம ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ அன்னாபிஷேகம் அன்றைக்கி காலையிலேருந்தே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரத்தில் பண்ணுவாங்க. நல்ல நேரம் பார்த்து அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அபிஷேகம் முடிஞ்சு நீங்கள் போய் தரிசனம் செய்து விட்டு வருவதும் அங்கே தருகின்ற பிரசாதத்தை வாங்கி கொள்வதும் ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. இப்போ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த சாப்பாட்டில் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து அதில் என்ன பண்ணுவாங்கன்னா தயிர் கலந்து கொடுப்பாங்க.
அந்த தயிர் கலந்து கொடுக்கின்ற சாதத்தை நாம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அது ஏன்னா நம்ம சிவபெருமானுடைய அந்த லிங்க திருமேனியின் மீது சாற்றப்படுகிறது இல்லையா, அதுக்கு அதீத ஆற்றல் உண்டு. அதை அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தயிர் கலந்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் என்ன ஒரு குறை இருந்தாலும் சரி, அந்த குறையை நிவர்த்தி செய்வதாக இருக்கும். சில பேர்த்துக்கு சாப்பாட்டுக்கே பஞ்சமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க அன்னாபிஷேகத்தில் போய் கலந்துக்கிட்டு எம்பெருமான மனதார வழிபாடு செய்து என்னுடைய இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும், அன்னத்திற்கு ஏற்பட்ட அந்த பற்றாக்குறை தீர வேண்டும் என்று எம்பெருமானிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் அன்னாபிஷேகம் செய்யும் பொழுது கொஞ்சம் தெளிவான முறைகளுடன் அதை செய்வது உசித்தம். ஏன்னா வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. சில பேர் உலோகங்களில் செய்யப்பட்டது, சில பேர் கற்சலையாக இருக்கலாம், சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பீங்கானில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதனால் பச்சரிசியில் சாதம் வடித்து நல்லா உலர விட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அபிஷேகம் செய்யலாம். சுடு சாப்பாடாக நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணுறப்ப நெய்வேத்தியமும் நம்ம அந்த இடத்துல தனியாக படைக்கணும். அந்த சாப்பாடே நெய்வேத்தியம் தானே அப்படின்னா இல்லை, சுவாமிக்கு தனியாக பழங்களை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் காய்கறிகள் கொண்டு அலங்காரம் செய்வதோ பழங்கள் கொண்டு அலங்காரம் செய்வதோ ரொம்ப சிறப்பானது. இதையெல்லாம் செய்துவிட்டு நான் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் சிவமா பார்க்கின்றனா அவ்விடத்திலே அமர்ந்து திருவாசகம், தேவாரம், திருமந்திரம் போன்ற சிவபெருமானை போற்றி புகழப்படுகின்ற அந்த பாடல்களை நாம் அந்த இடத்துல உட்காந்து பாராயணம் செய்யணும். அது ரொம்ப சிறப்பு அன்றைய தினத்தில். அதுவும் பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறதும் நடைபெறும். அந்த நேரத்தில் நம்ம உட்காந்து இந்த பாடல்களை பாராயணம் செய்கின்றோம் அப்படிங்கும்போது அதனுடைய ஆற்றலே வேறு விதமாக உங்களால் உணர முடியும். ஏன்னா அமாவாசை பௌர்ணமி திதிகள் அப்படிங்கிறது தியானிப்பவர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக சொல்லப்படும். அந்த வகையிலே அன்றைய தினத்தில் எம்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு நாம் செய்கின்ற அந்த பூஜை புனஸ்காரங்களுடன் நம்ம பாடல்களை பாடுகின்றோம் என்றால் அந்த அதிர்வுகள் உடலுக்கு நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யும். இது நம்பிக்கையின் மீது இன்னுமே அதீத ஆற்றலை உண்டு செய்யும் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த எல்லா பாடல்களும் நமக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் சிவபுராணத்தை அமர்ந்து படிப்பது அப்படிங்கிறது பெரிய ஆற்றலை உங்களுக்குள் உண்டு செய்யும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அன்னாபிஷேகம் செய்த அன்னங்களை கொண்டு போய் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்வார்கள். மீன்கள் அல்லது நீர்வாழ் உயிரினங்களுக்கு அதை கொடுப்பாங்க. அது ஐதீகம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அந்த அன்னம் அன்றைய தினத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய தாற்பயம். இதில் இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டியது, உணவு அப்படிங்கிறது ஒருவருக்கானது அல்ல. இந்த உலகத்தில் படைக்கப்படுகின்ற உணவு அப்படிங்கிறது ஒருவருக்கானது மட்டுமல்ல, அந்த உணவு அனைவருக்குமானது அப்படிங்கிற தாற்பயத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்வதன் பொருட்டு தான் சிவலிங்க திருமேனியின் மீது சாற்றப்படுகின்ற உணவில் பெரும் பகுதியை கொண்டு போய் நீர்வாழ் உயிரினங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். ஆங்காங்கே இருக்கின்ற உயிரினங்களுக்கும் அதை வைப்பார்கள். அதில் ஒரு பகுதியைத்தான் நம்ம மனிதர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உணவு அப்படிங்கிறது அனைவருக்கும் சமமானது. அதே போல் காண்கின்ற எல்லாம் சிவமயமானது அப்படிங்கிற தாற்பயத்தை யார் ஒருவர் உணர்ந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமியில் நடத்தப்படுகின்ற அன்னாபிஷேகத்தின் மகிமை புரிய வரும். அந்த மகிமை புரிய வந்தவர்களுக்கு உண்மையாகவே இறைவனின் அருளும் கிடைக்கப் பெறும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நவம்பர் 15ஆம் தேதி வருகிறது, அதனால் தவற விட்டுறாதீங்க. இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவர்களும் பலனடையட்டும். முடிஞ்சால் அருகாமையில் ஆலயங்களில் நடக்கின்ற அந்த அன்னாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை அவர்கள் வாங்கி கொடுக்கட்டும். குறிப்பாக இந்த நாளில் வஸ்திரம் வாங்கி, ஏன்னா சிவலிங்க திருமேனிக்கு சாத்தப்படுகின்ற வஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசானது. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண சின்ன சின்ன வேட்டிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சாத்த மாட்டாங்க. அந்த நூல் தறியினால் செய்யப்பட்ட வேஷ்டிகள் இருக்கும், அதைத்தான் வாங்கி அணிவிப்பாங்க. அதுவும் பெருசாக இருக்கும். அதை நீங்கள் வாங்கி நீங்கள் தானம், அதாவது ஆலயத்திற்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
முன்னாடியே வாங்கி கொடுங்க. அதுலேயும் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் நம்ம ஆலயங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய புண்ணியம் எங்குமே நீங்கள் காண முடியாது. இப்போ நம்ம கொடுக்கறது அங்கே சாத்துவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, பெரிய பெரிய ஆலயங்களாக இருந்தால் நமக்கு சந்தேகம் வரும். நம்ம அருகாமையில் இருக்க ஆலயங்களாக இருந்தால், நமக்கு தெரிந்த ஆலயங்கள், இப்போ பராமரிப்பு இல்லாமல் ஆலயம் இருக்கும், அங்கே சின்னதாக பூஜை நடத்துவாங்க, அங்கெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக இறைவனுக்கு அதை சாற்றுவார்கள். எப்போ அந்த அன்னத்தையெல்லாம் களைந்து அதன் பிறகு சின்னதாக பூஜை நடக்கும், அப்போ அந்த வஸ்திரத்தை சாத்துவாங்க. அது இன்னும் பெரிய சந்தோஷத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும். அது ஒரு பெரிய புண்ணியத்தை உண்டு செய்யும். மறக்காமல் முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.